ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பைத்தானில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து உள்ள ஒவ்வொரு எக்ஸசைஸை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃபியூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பைத்தான் லேபு ப்ராக்டிக்கல் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுறதை விட புரிஞ்சிக்கிட்டு படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 எக்ஸசைஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், ஸோ write a program to calculate the factorial for the given number using for the loop. ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபேக்டோரியல்னால் மல்டிப்ளை பண்ணுறது, அதாவது 1 × 2 × 3 × 4 × 5 × இப்போ எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 120 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனும் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நான் F5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ F5 மீன் ரன்னில் போயிட்டு ரன் மாடியூலில் F5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் 5ன்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக 120 வருது. ஸோ இங்கே என்ன நடக்குது இந்த ப்ரோக்ராமில் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐடில், ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ரொம்ப வெரி ஈஸி. ஸோ ஃபைலில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நியூ ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த பிடிஎஃப்பில் உள்ளது என்ன பண்ணுறோம், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இதை ஜஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறோம். அப்புறம் அதிக நிமிஷம் ஆகும் வீடியோஸ். ஸோ இதை ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்பொழுது இந்த ஃபைலை நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவோம். ex1ன்னு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்டட் பிளாக் ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆன் தி லைன். ஸோ இப்போது இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா இன்டென்டேஷன்ஸ். ஸோ அதாவது உள்ளீடு, அதாவது உள்ளே கொஞ்சம் தள்ளி வைக்கணும். நம்ம அந்த ஃபேக்ட் ஈக்குவல் டு 0 1 அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது இஃப் கண்டிஷனுக்கு கீழே இந்த ஃபேக்ட் அப்படிங்கிறது இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி வரனால இது கொஞ்சம் நமக்கு இன்டென்டேஷன் சொல்லுவோம். அதை ஜஸ்ட்டு ஒரு டேப் தள்ளி இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸிக்யூட், அதாவது இந்த இஃப் கண்டிஷனுக்கான எக்ஸிக்யூஷன் தான் ஃபேக்ட் 0 1. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெம் ஈக்குவல்ட் நெம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், இஸ் அ வேரியபிள். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட் அப்படிங்கிறது இஸ் அ டேட்டா டைப்பு. இந்த டேட்டா டைப்பாக என்ன பண்ணுறோம், மாற்றுறோம். ஸோ இன்புட், ஸோ அதுக்கான இன்புட்டை வாங்க போகிறோம். அதாவது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ உள்ள ப்ரோக்ராமை ரன் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட வேல்யூ வாங்க போகிறோம். அதனால் இங்கே இன்புட்டுன்னு கொடுத்துருக்கோம். என்டர் ஏ நம்பர்னால் அந்த என்டர் ஏ நம்பர்னு கேட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும், இந்த இன்புட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுனால இதை கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் நெம் ஈக்குவல்ட் 0. ஸோ இஃப் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சிருந்தால் தான் இதெல்லாம் நம்ம போட முடியும். இந்த எக்ஸசைஸில் போயிட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெம்மோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா ஃபேக்டோடைய வேல்யூ, இங்கே ஃபேக்டை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ஃபேக்டோட வேல்யூ 1ஆக இருக்கணும். ஸோ 0ன்னு கொடுத்தா, ஒருவேளை நம்ம 0ன்னு கொடுத்தா, ஏன் 2 இடத்துல நம்ம ஃபேக்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இஃபோடைய கண்டிஷன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமோடைய காமன் கண்டிஷன்ஸ். இப்போது இஃப் ஃபேக்ட் வந்து ஈக்குவல்ட் 0 1ன்னு நம்ம கொடுத்தோம்னாலும் நமக்கு ஃபேக்ட் என்ன பண்ணணும், 1 தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாரில் இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ லூப். அதாவது என்ன பண்ணணும், நம்ம எத்தனை நெம் கொடுக்குறோமோ, இப்போ 5 கொடுத்தோம்னா இந்த லூப் என்ன பண்ணணும், நமக்கு 5 டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரோடைய கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்ன இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1ன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு மிஸ்டேக் இருக்குது பாருங்கள், இங்கே நெம் ப்ளஸ் 1ன்னு இருக்கணும். ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும்போது 4ன்னு கொடுத்தா அது என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல +1ன்னு கொடுத்துருக்கோம். ஒரு வேளை நம்ம வந்து இந்த இடத்துல +1ன்னு கொடுக்கலன்னா நமக்கு கண்டிப்பாக எக்ஸிக்யூஷன் ஆகும்னா ஆகும். ஆனால் என்ன பண்ணணும், நம்ம 5ன்னு கொடுத்தா 4 டைம் தான் இந்த லூப் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 5ன்னு கொடுத்தா 5 டைம்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆகணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல +1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கோலன். ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் வந்து
நம்ம வந்து இஃப் கண்டிஷன் வயல் ஃபார் இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், கண்டிஷனுக்கு அடுத்த லாஸ்ட்டில் கோலன் கொடுக்கணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம C++லையோ ஜாவாலையோ சிவிலையோ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இங்கே செமிகோலனோ கோலனோ கொடுக்க மாட்டோம். பட் பைத்தானில் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இங்கே என்ன பண்ண அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபேக்ட் ஈக்குவல் ஃபேக்ட் மல்டிப்ளை பை ஐ. இப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு 5ன்னு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் 1, ஐயோட வேல்யூ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ ஃபேக்டோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது 1ன்னு வரும் ஃபேக்டோட. அப்போ 1 மல்டிப்ளை பை 1 1ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப இந்த ஐயோட வேல்யூ 2ன்னு வரும். அப்போ 1 மல்டிப்ளை பை 2 2ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபேக்டும் 2 வரும், ஐயும் 2 வரும். அப்போ ஐ ஃபேக்ட் மல்டிப்ளை பை ஐ 2 × 2 4ன்னு வரும். ஸோ இதை மாதிரி என்ன பண்ணும் நமக்கு மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருந்துட்டு நமக்கு இப்போ நம்ம நெம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே இன்கேஸ் 5ன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ணும், இங்கே 5 இஸ் ஃபேக்டோட வேல்யூ காமிக்கும். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஃபாரோடைய கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஃபேக்ட். ஸோ அப்போ இதுவும் என்ன பண்ணணும்னா இன்டென்டேஷனில் இருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு டேப்பை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு F5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ நமக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ண சொல்லுது. ஐன்னு கொடுக்குறேன், 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்தா 120ன்னு வருது. ஸோ 120 அப்படிங்கிறது எப்படி வருது? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஃபேக்டோரியல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா வெரி சிம்பிள் தான் அது. இப்போ 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போது 1 மல்டிப்ளை பை 1 multiply by 2 multiply by 3 multiply by 4 multiply by 5 sorry 1 multiply by 2 multiply by 3 multiply by 4 multiply by 5 multiply by ஸோ இப்போது 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 5 டைம் அப்படிங்கிறது 120ன்னு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு அந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது F5 ப்ரெஸ் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ ரன் பண்ணுது 12 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்பர்ஸ் வருது. ஸோ இந்த நம்பர்ஸ் வருதுன்னு பார்ப்போம். 1 மல்டிப்ளை பை 2 மல்டிப்ளை பை 3 மல்டிப்ளை பை 4 மல்டிப்ளை பை 5 மல்டிப்ளை பை 6 மல்டிப்ளை பை 7 மல்டிப்ளை பை 8 9 10 11 12. ஸோ 47900 இது வந்து உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல். ஸோ வெரி சிம்பிள். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு லைனும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபார் லூப்பே போதுமே, இது தானே ரீ எக்ஸிக்யூட் ஆகுது. இது எதுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு வேளை நமக்கு 0ன்னு கொடுத்தாலும் 1ன்னு வரணும், 1ன்னு கொடுத்தாலும் 1ன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 10 ப்ராக்டிக்கலையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், வீடியோவாக போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.